உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான மாலை நேரத்தில் ஒரு திரைப்படத்தினுடைய முக்கியமான காட்சியை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். அது என்ன திரைப்படம் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த காட்சியெல்லாம் கேட்ட பிறகு உங்களால் சொல்ல முடியும். அது என்ன திரைப்படம் என்பதை இந்த காட்சியை முழுசாக கவனிங்க. இது ஒரு அழகான காட்சி. நான் ரொம்ப மெய்மருந்து பார்த்த ஒரு படம் தான் இது. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன காட்சியை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு அழகிய கிராமம், ஒரு வயதான ஒருவர், ஒரு அந்த பையன், அவங்களுடைய அம்மா. ஸோ இதுதான் அந்த திரைப்படத்து முக்கியமான காட்சி. இது முதல்ல அந்த பையன் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கான், 5வது கிளாஸில் படிச்சுட்ருக்கான். ஆசிரியர் வந்து பாடம் நடத்திட்டுருக்காரு, கணக்கை சொல்லி கொடுத்துட்ருக்கார். அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார், ஏண்டா இந்த கிளாஸில் இந்த பையன் மட்டும்தான் சொல்கிறான், வேறு யாருமே பதில் சொல்ல மாட்டீங்களே, இந்த பையன் அவ்வளோ நல்லா படிக்கிறான், நீங்கள் யாரும் படிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி அந்த டீச்சர் சொல்லிகிட்ருக்காரு. இவங்க எல்லோரும் கூட இருக்கிற பசங்க, ஆமாம் சார் இவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. உடனே திடீர்னு ஒரு 4 பேர் உள்ளே என்ட்ரி ஆகி அந்த பையனை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறார், ஏண்டா எங்கடா தூக்கிட்டு போகிறீங்க, நல்லா படிக்கிற பையனை எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க உடனே அந்த ஆசிரியர் சொல்கிறார், அதி இந்த பையன் அவங்க தாத்தாவும் அவங்க அம்மாவும் கடன் வாங்கிக்கிறாங்க, அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல, அதனால் இவனை தூக்கிட்டு போய் உப்பளத்தில் போட்டு வேலையை வாங்கணும், அதனால தான் தூக்கிட்டு போகிறேன், நீ அமைதியாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க யாரும் பதிலே சொல்ல முடியல. இந்த பையனும் என்ன பண்ணுறான், அவங்க கூடவே போகிறான், எடுத்து போய் உப்பளத்தில் அந்த பையனை போட்டுடுறாங்க. அந்த வேலை அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அந்த பையனும் சில வேலைகளை செஞ்சிட்ருக்கான். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் செஞ்சிட்ருக்கான், சின்ன வயசு, அதனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த அந்த உப்பளத்தில் வேலை செய்கிற போது ஒரு டிராக்டர் இருக்கும், அந்த டிராக்டரில் நம்பர் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த டிராக்டருக்குன்னு ஒரு போர்டு இருக்கு இல்லைங்களா, பின்னாடி நம்பர் பிளேட்டு, அந்த நம்பர் பிளேட்டில் இருக்கிற நம்பரை 1, 2 இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான். அதை கிராமத்தில் சொல்லுவாங்களாம், ஆன காலம் பேசின வாயும் சும்மா இருக்காது மாதிரி படித்த அந்த மூளை சும்மா இல்லை, அந்த நம்பரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அந்த தாத்தாவும் அந்த பையனோட அம்மாவும் ஓடி வராங்க. ஓடி வந்து, ஐயோ என் பையனை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே, நல்லா படிச்சுட்டு இருந்தானே அப்படின்னு அந்த அந்த உப்பளத்தினுடைய ஓனர், அந்த வில்லனுடைய தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, இதுவர் நீங்கள் வாங்கின கடத்தை வட்டி மூலமாக செலுத்திட்டு உங்கள் பேரனை கூப்பிட்டு போ, இல்லை உங்கள் பையனை கூப்பிட்டு போ, தேவையில்லாத பேசாத அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயோ பணத்தை புரட்டிட்டு மீண்டும் அந்த பையனை பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ வந்தபோது அந்த பையன் வந்து அந்த நம்பரில் எழுதியிருந்த அந்த பையன் அவங்கள பார்க்குறான். ஐயோ எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தா வந்துட்டாங்க, என்னை கூப்பிட்டு போக போகிறாங்க அப்படின்னு வேகமாக பாசமாக ஓடி வரான். வந்த உடனே அந்த வில்லன் கேட்குறான், என்ன பெருசு, என்னம்மா பணத்தை கொண்டான்ட்டியாண்ணா? ஆமாம் எல்லாத்தையும் கொண்டான்ட்டோம், இந்தாங்க எங்கள் பேரனை அனுப்புங்க அப்படின்னு அந்த பெரியவர் கேட்குறேன். அந்த அம்மா சொல்லுது, எல்லா கடனையும் தான் நாங்கள் செலுத்திட்டுமே, அப்புறம் என்ன இன்னும் கணக்கு சொல்லிகிட்டே இருக்குண்ணா, கணக்கு தெரியுமா உனக்கு? உடனே அந்த பெரியவர்கிட்ட, பெருசு கணக்கு தெரியுமா உனக்கு? இப்போ பார், அந்த கணக்கு நோட்டு எடுத்துக்கூடா, அந்த பெருசு பார்க்க சொல்கிறான் எல்லாத்தையும் அப்படின்னு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறார், என்ன பேசுங்கிற நரசிம்மா அப்படின்னு அந்த பேரை சொல்கிறார். என்ன குரலை உயர்த்து பேசுகிற, இந்த நோட்டு கொடுக்குறேன், எல்லாம் செக் பண்ணிக்க, இன்னும் என்ன எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குப்பார் அப்படின்னு அந்த ஒரு ஆக்ரோஷமாக அந்த வில்லன் பேசுகிறார். உடனே என்ன நடந்துச்சுன்னா, கூடவே இருக்கிற அந்த பையன் சொல்கிறான், அந்த தாத்தாவோட பேரன், என்னன்னா கணக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே இந்த பையன் சொல்கிறான், என்னென்னு, தாத்தா எனக்கு தெரியும் தாத்தா கணக்கு, நம்மளை அவங்க ஏமாத்துறாங்க, சொல்லு தாத்தா நான் கணக்கு போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன்கிட்ட அந்த தாத்தா வந்து கணக்கு சொல்கிறாரு. அந்த பையனும் கரெக்டாக கணக்கு போட்டு, தாத்தா நம்ம தர வேண்டியது எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம எல்லா பணத்தையும் கரெக்டாக ஒப்படைச்சிட்டோம், நம்மளுக்கு எந்த கடனும் இல்லை இப்போது அப்படின்னு. நரசிம்மா எங்கள் பேரன் கரெக்டாக கணக்கு போடுறான், எல்லா கணக்கும் முடிஞ்சிச்சு, எந்த ஒரு கடனும் இல்லை, நான் எங்கள் பேரனை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக பேசிட்டு முள்ள அந்த பேரனும் அந்த தாத்தாவும் நடந்து போகிறாங்க. அப்போ அந்த வில்லன் கூட இருக்கிற வேலை செய்கிற ஒருத்தன் கேட்குறான், என்னன்னு, ஐயா என்ன ஐயா அவனை போய் பேச விட்டீங்களேன்னு. டேய் அமைதியாடுறா, அந்த பையன் என்னம்மா கணக்கு போடுறான் பாடுறா, எவ்வளோ அழகாக படிக்கிறான், எவ்வளோ அழகாக கணக்கு போடுறான், போடா படிச்சுட்டு போட்டோம், நல்லா படிக்கிற பையனை வச்சு நம்ம என்னடா வாரிக்க போகிறோம், நல்லா கணக்கு போடுறான், என்னம்மா மனக்கணக்கு போடுறான் பாடுறா, நல்லா வாழட்டும்டா, நல்லா படிக்கட்டும், விட்றா போட்டோம் அப்படின்னு அந்த வில்லன் சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கல்வி ஒன்று தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு. அந்த பையன் ஒரு வேளை அந்த கணக்கை இப்போ போடலைன்னா மீண்டும் கண்டினியூவாக இவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த உப்பளத்தில் வேலை செஞ்சுருக்கணும், கடைசி வரைக்கும் அந்த கடனை அடைச்சே இருக்க முடியாத மாதிரியான ஒரு கணக்கை அந்த வில்லன் காட்டுவான். அந்த பையன் கணக்கு போட்டதுனால கரெக்டாக போட்ட உடனே என்னாச்சு, அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டான். அந்த பிரச்சனையிலேருந்து முடிவு கிடைச்சிடுச்சு. எதனால்,
கல்வி தான். ஒரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கணும், கண்டிப்பாக கல்வி அவசியம்தான். அந்த திரைப்படத்தை பார்த்தபோது தான் எனக்கு ஒரு காட்சி நினைவுக்கு வந்தது. அந்த காட்சி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா, கல்வி ஒன்று இருந்தால் போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை கொண்டாந்துடலாம். அனைவரும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நன்றி.